Hi friends, welcome to London Tamil Kitchen. இன்றைக்கு நான் Moana கேக் நான் எப்படி போட்டேன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்றேன். இது என்னுடைய மகளின் பர்த்டேக்கு போட்ட Moana கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போமா. கேக்குக்கு fondant போட்டு வச்சிருக்கிறேன். கேக்குக்கு எப்படி fondant கவர் பண்றேன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கிறேன். மோவானாவை பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கிற மோவானாவை ஐசிங் பூசி கேக்கில் ஸ்டிக் பண்ணணும். இப்போ மோவானாவை ஐசிங்கில் ஸ்டிக் பண்ணியாச்சு. ரஃபிள் செய்கிறதுக்கு ப்ளூ கலர் ஃபொண்டன்ட் எடுத்து உருட்டி எடுக்கணும். ஃபொண்டன்ட்டை ரிப்பன் கட்டரால் வெட்டி எடுக்கணும். வெட்டி வச்சிருக்கிற ஃபொண்டன்ட்டை போன் டூலால் ஃப்ரில் மாதிரி சேவ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஸ்பொஞ்ச் யூஸ் பண்ணினா தான் அப்படி சேவ் பண்ணி எடுக்கலாம். போன்ஸ் டூலால் ஃபொண்டன்ட்டை நுனிலையும் ஸ்பொஞ்சிலையும் படக்கூடிய மாதிரி அமர்த்தி எடுக்க இப்படி ஃப்ரில் மாதிரி வரும். பிறகு நாங்கள் மிடில்லையும் லைட்டாக போன் டூலால் அழுத்தி விட்டால் தான் நாங்கள் ஸ்டிக் பண்ணிக்க ஃப்ரில் வடிவாக நிற்கும். கேக்கில் தண்ணியை பூசி ரஃபில் ஒட்டணும். ப்ரௌன் கலர் ஃபொண்டன்ட் எடுத்து உருட்டிட்டு எம்போஸ் கட்டரால் அழுத்தி எடுக்கிறேன். நேம் ஸ்டிக் பண்ணக்கூடிய மாதிரி நீள் சதுர ஷேப்பில் வெட்டி எடுக்கணும். ஒயிட் கலர் ஃபொண்டன்டில் லெட்டர் கட்டரால் நேம் கட் பண்ணி தண்ணி போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ரீன் கலர் ஐசிங்கை கிராஸ் நோசல்ஸை யூஸ் பண்ணி கிராஸ் போடணும். பிஸ்கட் எடுத்து சிப் பேக்குக்கு போட்டு நல்லா அமர்த்தி எடுத்து தூளாக்கணும். பிஸ்கட் மணல் என்ற கலர்லேயே இருந்ததுண்டா ரியலாக மணல் மாதிரி இருக்கும். நீங்கள் சோட் பிரெட் யூஸ் பண்ணி நீங்கள்னு சொல்லி சொன்னால் உடைச்செடுக்கவும் ஈஸியாக இருக்கும். அதன் கலர் மணல் மாதிரியும் இருக்கும். கேக்கின் டொப்பிலையும் கேக்கின் பேஸ்லையும் தூளாக உடைச்சி வச்சிருக்கிற பிஸ்கட்டை பரவி விடணும். பார்க்க மணல் மாதிரி இருக்குதா? மாடலிங் பேஸ்ட் அல்லது கம் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ளவர் செய்யணும். கம் பேஸ்ட்டுக்கு பிங்க் கலரிங் போட்டு குழைச்சி பெட்டல் கட்டரால் பெட்டல்ஸ் வெட்டி எடுக்கணும். பெட்டல்ஸுன்ற ஓரங்களுக்கு தண்ணி பூசி சைட்டாக இந்த பெட்டல்ஸை ஸ்டிக் பண்ணி எடுக்கணும். ஃப்ளவருன்ற மிடில் எடிபிள் டஸ்ட் போடுறேன். பாம் செய்யணும். மாடலிங் பேஸ்ட்டுக்கு க்ரீன் கலர் போட்டு குழைச்செடுத்து வச்சு ஒரு அச்சால் லீவின்ற ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ளவர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கம்பி எடுத்து தண்ணி பூசிட்டு இந்த லீவ்ஸுக்குள்ளே செருகி விடணும். லீவ்ஸை கிராஃப்ட் நைஃப் அல்லது நைஃப் நல்ல ஷார்ப் நைஃபாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தான் வெட்டேக்கில் நல்ல ஷேப்பாக வரும். ஓரங்களை நீட்டாக கட் பண்ணி விடணும். லீவ்ஸை கையால் ஷேப் பண்ணி விடணும். இந்த லீவ்ஸ் விருப்பமான ஷேப்பில் நிற்கக்கூடிய மாதிரி நீங்கள் மடித்து விடலாம். ஒவ்வொரு லீவ்ஸையும் நீங்கள் ஃப்ளவர் டேப்பை யூஸ் பண்ணி அல்லது கம்பியாலேயே முறுக்கி ரீன்ற ஷேப்புக்கு சுற்றி எடுக்கணும். கம்பியால் முறுக்கியே
ரீன்ற ஷேப்புக்கு சுற்றி எடுக்கிறேன். ரீன்ற அடிப்பகுதியை நாங்கள் மாடலிங் பேஸ்ட்லையும் செய்யலாம். நான் வேஃபர்ஸில் செய்கிறேன். பாம்ட்ரி செய்துட்டேன். பார்க்க பாம்ட்ரி மாதிரி இருக்குதா? கேக்கில் செருகி விடணும். கேக் டொப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி நிறைய டிசைனில் ஈபே அல்லது அமேசானில் நீங்கள் கேக் டொப்பர் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு கேக் டொப்பர் ஆர்டர் பண்ணுறதை விட செட்டாக ஆர்டர் பண்ணினீங்கள்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஓகே, மோவானா தீம் கேக் ரெடி ஆகிட்டு. கேக் டொப்பரை நீங்கள் அமேசானில் வாங்கக்கூடிய மாதிரி லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட ஃபொண்டன்ட் எப்படி செய்கிறது கேக் ரெசிபீஸ் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இப்படி கேரக்டர் கேக்குகளை உங்களோட வீட்டு பர்த்டே பார்ட்டிஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு போட்டோஸ் அனுப்பி விடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.